நம்மளுடைய சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து ஸ்பேஸ் இல்லாதது தான். அதனால் அன்வான்ட் ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு திஸ் பிசியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஓஎஸ் இருக்கிற காலத்தை எப்போதுமே ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. செகண்டு டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் நமக்கு தேவை உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் வேறு ஃபோல்டரில் மூவ் பண்ணிவிட்டு டவுன்லோட்ஸ் ஃபோல்டரை எப்போதுமே ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. தேர்டு ரீசைக்கிள் பின்னை எப்போதுமே ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு டெலிட் பண்ணுற ஃபைல் எல்லாமே இங்கே தான் உட்காரும். அதனால் இதை எப்போதுமே ஃப்ரீயாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஃபோர்த்து நம்ம கீபோர்டில் ஸ்டார்ட் ப்ளஸ் ஆர் பட்டன் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் டெம்ப்னு கொடுத்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாமே வரும். அதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட்டு டெலீட்டு கொடுங்க. ஷிஃப்ட்டு டெலீட் ஏன் கொடுக்குறோன்னா நம்ம ரீசைக்கிள் பின்னில் திரும்பி வராது. நம்ம வெறும் டெலீட்டை கொடுத்தா ரீசைக்கிள் பின்னில் வந்துடும். அதனால் ஷிஃப்ட் டெலீட்டை கொடுத்தா பர்மனெண்ட்டாக டெலீட் ஆகிடும். டெலீட் பண்ண முடியாத ஃபைல்ஸை இக்னோர் பண்ணிவிடுங்க. ஃபிஃப்த்து சேம் மெத்தடு தான். ஸ்டார்ட் பட்டன் ப்ளஸ் ஆர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் %temp% கொடுத்தீங்கன்னா டெம்பரரி ஃபைல்ஸ்லாம் வரும். அது எல்லாத்தையும் ஆல் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் டெலீட்டை கொடுத்துருங்க. அதுலேயும் சில ஃபைல்ஸ் டெலிட் பண்ண முடியாத ஃபைல்ஸை இக்னோர் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் ப்ளஸ் ஆர் பட்டன் அழுத்தி ரன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீஃபெச் ப்ரீஃபெச் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அதுலேயும் சில டெம்பரரி ஃபைல்ஸ் வரும். அதையும் ஆல் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் அழுத்தி டெலீட் பண்ணிக்கோங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக இருக்கும்.